Hi friends, welcome to Fashion Ladies Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல ரெண்டு சூப்பரான டிசைனர் ப்ளவுஸ் பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ரெண்டு ப்ளவுஸ் பார்க்க போறோம். ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான பேட்டர்ன் பட் டிஃபரண்டான ஒரு கட்டிங்லயும் டிஃபரண்டான ஸ்டிச்சிங்லயும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நார்மலான ஒரு ரவுண்ட் நெக் தான் நெக் மார்க் பண்ணியிருக்கேன். லைனிங்க்கு மேலே மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கு மேலேயே வந்து நீங்கள் ஒரு தையல் கொடுத்துக்கோங்க. தையல் போட்டதுக்கப்புறம் உள்ளே இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடம் வரைக்குமே வந்து நல்லா டீப்பாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம லைனிங்கை வந்து லைட்டாக திருப்பிட்டு நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மறுபடியும் பின்னாடி திருப்பி வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக லைனிங் வந்து வெளியே தெரியாத மாதிரி உள்ளே இழுத்து விட்டுருக்கோங்க. இழுத்து விட்டுட்டு அதுக்கு மேலேயே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ரெண்டு ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்க போது. நிறைய வந்து ஃபெஸ்டிவல்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்து. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த டிசைனர் ப்ளவுஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்லைன் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் சைடில் இருக்க பீஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஆம்ஹோல் கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த பீஸ் ரெண்டையுமே ஜாயின் பண்ணியிருக்கேன். ரெண்டு சைடுமே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நான் ஒரு 1.25 இன்ச் கேப் விட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண பீஸில் ஃபஸ்ட்டு லைனிங்கை மட்டும் மடித்து நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக லைனிங் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து மேலே வச்சு ரெண்டாக ஃபோல்டு பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக வந்து இதே மெத்தடில் தான் நம்ம நார்மலான லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் டிசைனர் ப்ளவுஸ் எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். ஃபுல்லாக வந்து நல்லா அந்த கார்னர்லேயே வந்து ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ டிசைன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைனுக்கு வந்து நம்மளுக்கு சாரியும் ப்ளவுஸும் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான கலரில் தான் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எதுவுமே நம்மளுக்கு இல்லை. ஸோ நம்மளுமே வந்து சேம் கலரில் தான் டிசைன் பண்ண போகிறோம். அண்ட் பார்டருமே வந்து ரொம்ப சின்னதாக ஒரு சில்வர் கலர் ஷேடிங்கில் ஒரு பார்டர் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ப்ளைனான ஒரு சாரீ தான் இதுக்கு. ரொம்ப அதனால் ரொம்ப ஒரு கிராண்டாக டிசைன்லாம் பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு டைமண்ட் பேட்டர்ன் மாதிரி நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பார்டர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸ்லீவில் கொடுத்துருப்பாங்க, ரெண்டு சைடுமே கொடுத்துருப்பாங்க. அதில் ரெண்டு சைடுமே வந்து ஸ்லீவும் நம்மளுக்கு பேக்கில் வந்து நம்மளுக்கு எப்பவும் போல் கீழே ஒரு பார்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த பார்டருக்குரிய பீஸுமே வந்து பேலன்ஸ் இருந்தது. அதை நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண பீஸை வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக ஒரு ஓரமாக வந்து நான் தையல் போட்டுகிட்டே வந்திருக்கேன். ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம நெக்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த நெக்லைன்லேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு நீங்கள் ஃபுல்லாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம தையல் போட்ட பீஸை வந்து நம்ம அதுக்கு மேலேயே வச்சு அந்த லைனுக்கு மேலேயே வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். பார்டர் பீஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. அதுலேயுமே வந்து ரெண்டு சைடுமே நம்ம பார்டர் கொடுக்குறதுனால அந்த கீழே வந்து நம்மளுக்கு அந்த புள்ளி புள்ளியாக கொடுத்துருப்பாங்க. அந்த பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோடு சேர்த்து வச்சு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பார்டர் சின்னதாக இருக்கனால நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் வந்து வேறு கலர்ஸில் கொடுக்குறீங்க, பார்டர் கொடுக்கல வேறு கலரில் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து லைட்டாக மடித்து விட்டுருக்கேன். மடித்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு வெளியே தெரியாது. பிசுறுமே வந்து ரொம்ப அதிகமாக தெரியாது. ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கரெக்டாக அந்த கார்னர்லேயே வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. பார்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் சைடில் இருக்க பீஸை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற பீஸை லைட்டாக உள்ளே எடுத்து விட்டுருக்கேன். உள்ளே மடித்து விட்டுட்டு நீங்கள் அந்த நெக்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த நெக்லைனில் ஓரமாகவே வர்ற மாதிரி ஃபுல்லாக நீட்டாக வந்து நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. கீழே இருக்கிற பீஸையுமே வந்து நீங்கள் லைட்டாக மடித்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கீழே வந்து ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணனால நம்மளுக்கு அந்த கீழே வந்து அந்த பிசுரை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக கவர்டாக இருக்காது, நீட்டாகவும் இருக்காது. ஸோ அதனால் நான் லைட்டாக மடித்து மட்டும் விட்டுருக்கேன். மடித்து விட்டுட்டு உள்ளே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்திருக்கேன். ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணி ஒன் சைடு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சைடுமே வந்து இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி நான் ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன். கார்னர் மட்டும் நீங்கள் வச்சு தையல் போடும்போது ஒரே மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவரால் இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் அது.
ஃபுல்லாக ரெண்டு சைடுமே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் இப்போ சென்டரில் வந்து சின்னதாக ஒரு டைமண்ட் கட் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ அது கொடுக்குறதுக்கு நான் ஃபுல்லாகவே கேன்வாஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த கேப் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் 5 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண பீஸை வந்து நம்ம ஆல்ரெடி ப்ளவுஸ் பீஸில் வந்து பேலன்ஸ் இருக்கும் இல்லையா கிளாத்து, அந்த கிளாத்துக்கு மேலேயே வச்சு நான் ஓரலாக வந்து ஒரு தையல் போட்டுகிட்டே வரேன். எல்லா பீஸுமே வந்து 1 by 1 நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஃபுல்லாக வந்து நம்ம 5 பீஸுமே ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம பைப்பிங் மட்டும் கொடுக்க போகிறோம். பைப்பிங்க்கு வந்து நான் வந்து சில்வர் கலரில் கிளாத் எடுத்திருக்கேன். சில்வர்லேயுமே வந்து கொஞ்சம் ஷேடிங் இருக்கிற மாதிரியான ஒரு கிளாத்து தான், ப்ளைன் சில்வர் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் ஷேடிங்கில் நான் எடுத்திருக்கேன். ஆனால் அது வச்சதுக்கப்புறமும் இன்னமும் ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு. ஃபுல்லாக கேன்வாஸில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த கேன்வாஸில் என்ன ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப்பில் வந்து நான் ஒரு 5 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். பீஸ் எடுத்து வச்சதில் நம்ம இப்போ பைப்பிங் கொடுக்கலாம். பைப்பிங் கிளாத் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண கிளாத் வந்து நல்ல ஒரு கிராஸ் பீஸாக தான் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே அந்த கார்னர்லேயே வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வாங்க. கரெக்டாக அந்த கட்டிங் வரும் இல்லையா டைமண்டில், ஸோ அந்த கட்டிங் வரும்போது லைட்டாக வந்து ஃபுட்டை உள்ளே விட்டுட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு மறுபடியும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே 4 கார்னர்லேயும் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நம்ம டைமண்டில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதே ஷேப்லேயே உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். பைப்பிங் வைக்கும்போது மேக்ஸிமம் ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பைப்பிங் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிடாதீங்க. சின்ன சின்ன டீட்டெயிலிங் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து பைப்பிங் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா பைப்பிங் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சரே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. மேக்ஸிமம் வந்து பைப்பிங் இல்லாமல் ப்ளைனாக ஸ்டிச் பண்ணுறதுக்கும் பைப்பிங் கொடுக்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கு நார்மலாக ஒரு ப்ளவுஸ் பார்க்கும்போதே அதோட லுக் வந்து உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் மேக்ஸிமம் பைப்பிங் கொடுத்துருங்க. அதே மாதிரி பைப்பிங் கொடுக்கும்போது இந்த மாதிரி நல்ல ஒரு கிராஸ் பீஸாக எடுத்துருங்க. ஏன்னா கிராஸ் பீஸ் நீங்கள் எடுக்கும்போது பைப்பிங் கொடுத்தீங்க அப்படின்னா சுருக்கம் வராது. சேம் டைம் வந்து நல்லா அந்த பெண்டெல்லாம் இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப அழகாக உங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கும். அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அந்த பைப்பிங் வைக்கிறதுக்கு. ஸோ நான் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி எல்லா பீஸ்லேயுமே வந்து நான் பைப்பிங் வச்சு எடுத்திருக்கேன். பைப்பிங் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் அதோட லுக்கே சூப்பராக இருக்குது. அண்ட் நம்மளுக்கு பேஸ்லேயுமே வந்து சேம் தான் கலர் கொடுத்துருக்காங்க, ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பைப்பிங் எதுவுமே வைக்காமல் ப்ளைனாக கொடுத்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் நான் பைப்பிங் கொடுத்துருக்கேன். நான் ஒரு 5 பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ப்ளவுஸில் வைக்கும்போது எனக்கு 4 வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் 4 பீஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓவரால் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது அந்த மேலே ஸ்டார்ட் பண்ணிங்க இல்லையா அந்த கேப்பில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும். அதை லைட்டாக உள்ளே எடுத்து விட்டுட்டு மேலே வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக இதே மாதிரி எல்லா பீஸுமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ண பீஸை வந்து ப்ளவுஸோட சென்டர் பார்ட் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த பீஸை வந்து லைட்டாக வந்து பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4 பீஸ் வந்து வச்சு நீங்கள் பின் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே வந்து நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. ஓவரால் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு தான். பட் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் ரொம்ப சீக்கிரமாகவும் வேலை முடியும். ஏன்னா நீங்கள் ரொம்ப அவசரமாக ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு டிசைன் வைக்கணும் அப்படின்னா டக்குன்னு எதுவுமே ஞாபகம் வராது. அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு சாரீஸில் ஏதாவது கொடுத்துருப்பாங்க, மாடல் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஓரியன்டாக நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் ஃபினிஷ் பண்ணிடலாம். சேம் டைம் வந்து ரொம்ப மேட்சிங்காக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. 4 பீஸுமே வந்து இதே மாதிரி ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் நான் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கேன். ரொம்ப சிம்பிளாக இருந்தது அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் நம்ம ஸ்டோன் ஒர்க் வேறு கொடுக்க போகிறோம். கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப கிராண்டாக இருந்தது ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு. அண்ட் சாரீ வந்து ரொம்ப ப்ளைனாக இருந்ததுனால உங்களுக்கு அந்த ஸ்டோன் கொடுத்தப்போ ரொம்ப சூப்பராக இருந்தது. சென்டர் பார்ட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் சைடில் நம்ம அந்த பீஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த இடத்துல வந்து நான் ஸ்டோன் ஒர்க் கொடுக்க போகிறேன். 2 சைட்லேயுமே கார்னரில் வந்து நீங்கள் ஸ்டோன் ஒர்க் கொடுங்க. அதே மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணும்போதும் வந்து நம்பர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபுட்டு வந்து எந்த இடத்துல இறங்குதுன்றதை பார்த்துட்டு கரெக்டாக நம்பர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஷோல்டர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு கீழேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஓவரால் வந்து 2 சைடுமே ஒரே மாதிரியே நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க.
ஃபுல்லாகவே நான் 2 சைடும் இதே மாதிரியே நான் ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இதில் லேஸ் ஒர்க் எதுவுமே கொடுக்க முடியாது. கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரைட்டாக தெரியாது. ஸோ அதனால் நான் ஸ்டோன் கொடுத்து அதை நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. மற்றபடி இந்த ப்ளவுஸ் ரொம்ப சீக்கிரமே வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப லேட்டாக தான் நான் ஸ்டிச் பண்ணேன். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் கம்மியாக இருந்தனால ரொம்ப சீக்கிரமே வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இந்த டிசைன் வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். கீழே வரைக்குமே வந்து ஃபுல்லாக ஸ்டோனில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே நம்ம சென்டரில் அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலையுமே வந்து சைடில் ஃபுல்லாகவே நான் அந்த ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக வந்து எந்த சைஸில் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 4 பக்கமுமே வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி அந்த ஸ்டோன் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 சைடு ஒரே மாதிரி வச்சு நீங்கள் அப்படியே ரன்னிங்லேயே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஆப்போசிட் சைடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது ஒரே மாதிரியே இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் அந்த ஃபினிஷ் பண்ணும்போது வந்து லைட்டாக வந்து ஒரு ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களுக்கு சீக்கிரம் பிரிஞ்சு வராமலும் இருக்கும். ஸோ நான் இதே மாதிரியே 4 பக்கமுமே வந்து நான் ஸ்டோன் வச்சு நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வந்து நம்ம ஓவரால் ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் 2 சைடுமே வந்து நான் டாட் பிடிச்சிக்குவேன். டாட் பிடிச்சதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து ஓவரால் எப்படி இருக்குன்றதை நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். கீழே வந்து நம்மளுக்கு அந்த கேப் இருந்தது இல்லையா, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து பிங்க் கலரில் லேஸ் வந்துட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். லேஸுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கீழே வந்து ஒரு கட் ஒர்க் கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து அப்படியே வச்சு நான் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். 2 சைடுமே டாட் பிடிச்சதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஓவரால் எப்படி இருக்குன்றதை நான் வியூ பண்ணி காமிக்கிறேன். ப்ளவுஸ் பாருங்கள், ஸ்டோன் ஒர்க் எல்லாமே வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத. சென்டரில் வந்து ஒரு 4 ஸ்டோன் வச்சு நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். மேலேயுமே வந்து சிங்கிளாக ஒரு 4 ஸ்டோன் இருக்க மாதிரி நான் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் 2வது ப்ளவுஸ் வந்து நான் பார்க்கலாம். செகண்ட் ப்ளவுஸ்க்கு வந்து சின்னதாக வந்து ஒரு ஸ்டார் மாதிரி கீழே கட் ஒர்க் கொடுத்துருக்கேன். லைனிங்கில் வந்து ஃபுல்லாக நான் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சதுக்கு மேலே வந்து நம்ம இப்போ ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக வந்து எப்போவும் நம்ம நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மெத்தடில் தான் நான் இன்றைக்கி இந்த நெக்லைன் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். உள்ளே இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணிவிட்டு நம்ம நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்து லைனிங்கை உள்ளே திருப்பி விட்டுறலாம். திருப்பி விட்டுட்டு மேலே வந்து நீங்கள் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து நல்லா அந்த கார்னரில் வச்சு நீங்கள் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ப்ளவுஸில் போட்டிருக்க பேட்டர்ன் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு பேட்டர்ன் தான். கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமே வந்து இந்த டிசைன் ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்லைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நான் இப்போ மேலே வந்து அந்த ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பீஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அடியில் இருக்க லைனிங்கை வந்து நான் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். வெளியே எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு அந்த ப்ளவுஸ் பீஸ்க்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் வச்சுருக்கேன். கிளாத் வச்சுட்டு உங்களுக்கு எந்த இடத்துல டிசைன் வேணுமோ அந்த இடத்துல வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் வரைஞ்சிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு டைமண்ட் கட் மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். ஷோல்டர் சைடு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த சைடில் வந்து ஒரு டைமண்ட் கட் மாதிரி வரைஞ்சிருக்கேன். 2 பீஸாக வந்து வரைஞ்சி எடுத்திருக்கேன். அண்ட் கீழே வந்து அதே மாதிரி வந்து வேறு கிளாத் வச்சுருக்கேன். ஏன்னா அதே கலர் கிளாத் இல்லை, ஸோ அதனால் வேறு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சேம் கலர் கிடச்சிது அப்படின்னா சேம் கலர்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க. 2மே வந்து ஒரு லைனிங் கிளாத் தான். லைனிங் கிளாத்தில் நான் என்ன மாதிரியான டிசைன் வேணுமோ அந்த பேட்டர்ன் நான் வரைஞ்சி அப்படியே ப்ளவுஸ் பீஸில் மட்டும் வச்சு நான் ஒரு பின் பண்ணியிருக்கேன். லைனிங் வந்து நான் மேலே எடுத்து விட்டுட்டேன். ஏன்னா லைனிங்கில் நம்ம ஸ்டிச்சிங் போட போகிறது கிடையாது. ப்ளவுஸ் பீஸில் மட்டும்தான் நம்ம வந்து தையல் போட போகிறோம். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து ஒரு செக்யூர் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைன் வந்து விலகாமல் இருக்கும். தைக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக நம்ம பின் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அப்படியே வச்சு அந்த ப்ளவுஸ் பீஸ்க்கு மேலே வந்து நம்ம தையல் போட போகிறோம். நார்மலாக நம்ம நெக்லைன் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம், ஸோ அதே மெத்தடு தான் இது. பட் ஆனால் உள்ள லைனிங்கை மட்டும் எடுத்துகிட்டு வேறு கிளாத் வச்சு நம்ம அதை ரெடி பண்ணிக்கிட்டுருக்கோம். ஃபுல்லாக வந்து அந்த டைமண்ட் கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே வந்து நான் ஒரு ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வந்து எல்லா பீஸ்லேயுமே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்துக்கோங்க.
கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும், ஏன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் பழகிடுச்சு அப்படின்னா இதை விட ஈஸியான ஒரு டிசைன் வந்து உங்களால் போடவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது. வரைஞ்சதுக்கு மேலேயே வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். சேம் டைம் வந்து உள்ளே இருக்க லைனிங் கிளாத் வந்து வெளியே எடுத்துகிட்டு ப்ளவுஸ் பீஸில் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே இருக்க கிளாத்லேயுமே நான் அதே மாதிரியே ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கிறேன். சென்டரில் மட்டும் சின்னதாக வந்து ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேலேயுமே வந்து நம்ம இதே மாதிரியே ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். கீழே இருக்க அந்த பேட்டர்ன்லையுமே இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ கிளாத் வந்து கம்மியாக மட்டும் இருந்துடக்கூடாது, ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கிளாத் உள்ளே எடுத்து விடும்போது பிசுறு சின்ன சின்னதாக தெரியும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய கிளாத்தாகவே எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நான் எல்லா பீஸுமே வந்து ஒரே கிளாத்லேயே நான் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். நீங்கள் பண்ணும்போது தனித்தனியாக கூட வச்சு பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஃபுல்லாக எல்லா பீஸையுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். டைமண்ட் கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து சென்டரில் மட்டும் நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். இதே மாதிரியே வந்து எல்லா பீஸையுமே சென்டரில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு சைடில் அந்த டைமண்ட் கட்டிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கட்டிங்க்கு பக்கத்துலேயும் நல்ல எட்ஜு வரைக்குமே வந்து நீங்கள் அந்த சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. எல்லா பீஸையுமே இதே மாதிரியே சென்டரில் கட் பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்க பீஸையுமே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக அந்த பீஸ் கிடைக்கும். அந்த பீஸ் கிடைச்ச பீஸை வந்து நீங்கள் உள்ளே எடுத்து விட்டுருங்க. அதாவது லைனிங் நீங்கள் கட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த பீஸை வந்து நல்லா உள்ளே எடுத்து விட்டுருங்க. ப்ளவுஸ் பீஸ்க்கு பின்னாடி போகிற மாதிரி நீங்கள் எடுத்து விட்டுருங்க. நல்லா எடுத்து விட்டுட்டு நீங்கள் அந்த பிசுறு எதுவுமே தெரியாமல் நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் உள்ளே எடுத்து விடும்போதே தெரியும், அந்த இடத்துல லைட்டாக ஒரு ஹோல் இருக்கும். நம்ம கட் பண்ண அந்த ஷேப்பில் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஃபுல்லாக எல்லா பீஸையுமே இதே மாதிரியே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம இப்போ என்ன கலரில் நம்ம டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ ஸோ அந்த கலரை வந்து கீழே வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ராயல் ப்ளூ கலர்லாம் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு சாரீ அந்த கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் மட்டும்தான் நம்மளுக்கு ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நான் அந்த ப்ளூ கலரில் தான் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக இப்போ நம்ம அந்த ப்ளூ கலர் கிளாத்தை வச்சு பின்னாடி அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஸோ நான் அந்த கட்டிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே அந்த கிளாத் வச்சுக்கோங்க. கிளாத்தை வச்சுட்டு நீங்கள் அப்படியே அந்த கார்னர்லேயே ஸ்டிச்சிங் பண்ண போகிறீங்க. ஸோ இதுதான் இதோட டிசைனு. அண்ட் ஃபுல்லாகவே வந்து இதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வரணும். எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு ரிவர்ஸ் ஸ்டிச் மட்டும் கொடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பேட்டர்ன், ரொம்ப கச்சக்கச்சன்லாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. கட்டிங் கொடுத்துருக்க எல்லா டைமண்ட்லேயுமே வந்து நான் இதே மாதிரி ப்ளூ கலர் கிளாத் வச்சு நான் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். அண்ட் கீழேயுமே வந்து நம்ம அந்த ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலையுமே வந்து நான் இந்த பீஸ் கொடுத்து நான் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. கொஞ்சம் கிளாத் வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க, ஏன்னா இந்த மாதிரி நம்ம உள்ளே கொடுத்து எடுக்கும்போது கொஞ்சம் பிசுறு தெரியும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கிளாத் வந்து பெருசாகவே எடுத்துக்கோங்க. நான் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நீங்களும் பண்ணிடாதீங்க. கீழே நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ராவே விட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து அந்த ப்ளூ கலர் பீஸ் மட்டும் தெரிகிற மாதிரி ஒரே மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வாங்க. கீழேயுமே அந்த ஃப்ளவர் பேட்டர்னில் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு டைமண்ட் கட் மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு ப்ளவுஸ்லையுமே சரி, நம்மளுக்கு சாரியும் சரி, ஸோ பேஸில் வந்து நம்மளுக்கு ஒரு டைமண்ட் கட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா ப்ளவுஸை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே இருக்க அந்த ஷேடிங் வந்து உங்களுக்கு நல்லா அந்த ஒரு டைமண்ட் ஷேப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் அதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி இந்த டிசைன் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப்பில் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் பண்ணலாம். ஏன்னா இந்த டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிசைன் தான். மற்றபடி இதில் பைப்பிங்கோ இல்லை வேறு எதுவுமே வந்து ஆட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாகவே இந்த ஃபினிஷ் பண்ணிடலாம். அண்ட் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். கீழேயுமே வந்து அந்த ஃப்ளவர் பேட்டர்னில் இதே மாதிரியே நான் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரப்போகிறேன்.
லாஸ்ட் வரைக்குமே வந்து அந்த பீஸ் வச்சு நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம லேஸ் ஒர்க் மட்டும் கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ப்ளவுஸ் பீஸ் எப்படி இருக்குன்றது ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் சைடில் வந்து ஆம்ஹோல் பீஸ் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. உள்ளே வந்து நீங்கள் அந்த ப்ளூ கலர் கிளாத் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதை வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது அப்படின்னா ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் வெயிட் கூடும். ஸோ அதனால் உள்ளே இருக்க கிளாத்தை வந்து அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம சைடில் இருக்க ஆம்ஹோல் பீஸ் ரெண்டையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க பீஸையுமே வந்து நம்ம எப்பவும் போல் மடித்து தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு லைனிங்கை மட்டும் மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஹைட் வந்து நீங்கள் எவ்வளோ மெஷர் பண்ணியிருக்கீங்கன்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கீழே வந்து மடித்து விட்டுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் இப்போ ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ப்ளவுஸ் பீஸையுமே வந்து நான் உள்ளே விட்டு நான் இன்றைக்கி ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ப்ளவுஸில் வெயிட் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து தேவையில்லாதது. ஸோ அதனால் கீழே வந்து நான் உள்ளே விட்டு நான் ஒரு தையல் போட்டிருக்கேன். நல்ல ஒரு கார்னர்லேயே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கோங்க. பீஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம லேஸ் ஒர்க் கொடுக்க போகிறோம். லேஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம நெக்லைனில் மட்டும் வர்ற மாதிரி ஒரு லேஸ் ஒர்க் கொடுக்க போகிறேன். அதுவுமே வந்து நல்ல ஒரு ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். நெக்லைனில் மட்டும் அந்த டைமண்ட் கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் நம்ம லேஸ் ஒர்க் மட்டும் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். அண்ட் கீழே வந்து அந்த டிசைன் கொடுத்துருக்க இடத்துல ஃபுல்லாகவே வந்து நான் டியூப் பீட் கொடுத்து நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்றதையும் நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். கீழே அந்த கட்டிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கட்டிங் வர இடத்துல லைட்டாக வந்து மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு ஓரலாக வந்து நீங்கள் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து லேஸில் 2 கார்னர்லையுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. 2 சைட்லையுமே இப்போ கார்னரில் வந்து நம்ம லேஸ் ஒர்க்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இப்போ சைடில் வந்து நம்ம டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். 2 சைடுமே வந்து நம்ம இப்போ டாட் பிடிச்சதுக்கப்புறம் சென்டரில் வந்து அந்த டிசைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் சின்னதாக ஒரு ஒர்க் பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணியிருக்கேன்றதை நான் காமிக்கிறேன். டியூப் பீட் கொடுத்துருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பீடு வாங்கியிருக்கேன். அதை வாங்கிட்டு நல்லா வந்து ஒரு 3 டியூப் வந்து நான் ஒன்றா இருக்கிற மாதிரி நான் வந்து கோர்த்துக்கிறேன். ஃபுல்லாக வந்து 3 பீஸ் வந்து சேர்ந்த மாதிரி நீங்கள் கோர்த்து எடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மேலே வந்து ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் அதே இடத்துலையே வந்து இன்னொரு ஸ்டிச்சிங் கொடுத்து வெளியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நான் ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் கொடுக்க போகிறேன். சீக்வன்ஸ் வந்து நம்ம அதே கலரில் தான் எடுத்திருக்கோம். ஸோ அதே கலர்லேயே உள்ளே வச்சுட்டு மேலே வந்து ஒரு சின்ன பீடு மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ஃபுல்லாக அதையும் சேர்த்துட்டு கீழே வந்து நான் அந்த பீஸை எடுத்து விட்டுருக்கேன். எடுத்து விட்டுட்டு இப்போ சைடில் வந்து அதே மாதிரியே நான் மறுபடியும் ஒரு டியூப் கொடுக்க போகிறேன். 2 பீஸை நான் சேர்த்து வச்சு எடுத்திருக்கேன். சென்டரில் மட்டும் 3 பீஸ் கொடுத்துருக்கேன். சைடில் 2 கார்னர்லையுமே வந்து 2 பீஸ் கொடுத்துருக்கேன். இதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி நான் எல்லா டைமண்ட்லேயுமே வந்து இதே மாதிரியே நான் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக வந்து இந்த ஒர்க் கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப யூனிக்காகவும் இருந்தது. மேக்ஸிமம் வந்து நம்ம ப்ளைனாக விடுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 2 சைடுமே வந்து நான் இதே மாதிரியே பேட்டர்னில் நான் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாகவே பண்ணி முடிச்சிடலாம். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் எல்லாமே ஃபுல்லாகவே ஹேண்ட் ஒர்க்காக தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஃபுல்லாக வந்து இந்த ஒர்க் முடித்ததுக்கப்புறம் பின்னாடி வந்து அந்த நூல் வந்து எடுத்து விட்டுட்டு நல்ல ஒரு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நாட் போட்டு நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த சீக்வன்ஸுக்கு மேலே வந்து நம்ம பீட் கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் சின்ன பீடாக கொடுங்க. அப்போ தான் வந்து ரெண்டுமே வந்து நம்மளுக்கு நல்லா ஷைனிங்காக தெரியும். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி வந்து நான் ஒரு நாட் போட்டு எடுத்துக்கிறேன். ஓவரால் வந்து ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ளவுஸ் பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சென்டரில் வந்து நான் ஒரு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்கேன். நல்ல ப்ளூ கலரில்
அண்ட் மேலே வரைக்குமே வந்து நம்ம அந்த டிசைனில் ஃபுல்லாகவே இதே மாதிரியே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் வந்து ரொம்ப சிம்பிளாக நான் வந்து ஒரு லேஸ் மட்டும்தான் நான் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளாகவே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்தா இந்த 2 ப்ளவுஸுமே உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.